ஹலோ ஜவான்ஸ். கண்டென்ட் போட வீடியோவே இல்லைன்னு சொல்லிட்டு யோசிச்சிருந்தேன். அதனால் நம்ம ஸ்டாலின் அங்கிள் செம்ம கண்டென்ட் கொடுத்தாப்புல. அந்த 5000 கிரெடிட் ஆகிடுச்சு, வந்துடுச்சு. பார்த்தீங்க அப்படின்னா தளபதி சொல்லிட்டுருக்காரு, அது உங்கள் பணம். போயிட்டு ஏடிஎம் எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டெபிட்டட் ஆயிடுச்சு. சரிங்களா? எடுத்த பணத்தை காட்டுற பாருங்க. இந்த அமௌண்ட்டை கொடுத்து ஓட்டை விலைக்கு வாங்க பார்க்குறீங்க, அது நம்ம நடக்காது, கண்டிப்பாக நடக்காது. ஏன்னா இப்போது நடக்கிறது மக்கள் ஆட்சி, நடக்கப்படுறது மக்கள் ஆட்சி. ஸோ அதனால் நீங்கள் பணத்தை கொடுத்து வாங்கிடலாம் அப்படின்றதெல்லாம் கணக்கு போட்டு வைக்காதீங்க. இனிமேல் தளபதி அப்படின்ற ஒரு சாம்ராஜ்யம் வரப்போது, வந்துடுச்சு, வர வைக்க போகிறோம். இளைஞர்கள் கண்டிப்பாக முடியும். வீட்டில் கூட சொல்கிறாங்க டிஎம்கே தான் நான் போடுன்னு சொல்கிறாங்க. அவங்க எங்கேயாவது போட்டோம், வீட்டுக்கு ஒரு ஓட்டு இருந்தாலே கண்டிப்பாக தளபதியால் ஆட்சி கொடுக்க முடியும். ஓகே, அதனால் இந்த பணம்லாம் சில பேர் பணம் பைத்தியமாக திரிவாங்கல்ல, அவன்கிட்ட கொடுங்க போய். அவன் தான் உங்களுக்கு பணத்தை கொடுத்தா கூட்டத்தை கூடுறதும், பணத்தை கொடுத்தா பொய் சொல்கிறதும், பணத்தை கொடுத்தா கொல்றதும், கொலை பண்ணுறதும் அவங்களோட வேலை. ஸோ நம்ம வேலை கிடையாது. நீங்கள் சொல்கிறாரு உங்கள் பணம், உங்கள் வரி பணம் வாங்கிக்கிங்கன்னு சொல்கிறாரு. அதனால் நான் இந்த பணத்தை நான் எடுத்தேன். இல்லை இல்லைன்னா எடுத்துருப்பேன், வேறு வழி இல்லை. போட்டது தானே. அப்போ எங்கே பண்ண முடியும் பணத்தை தூக்கி? இது பணன்றது வாழ்க்கைக்கு தேவை தான், ஆனால் பணமே வாழ்க்கை இல்லை எனக்கு அப்படின்றத நான் இதில் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ அதனால் எங்கள் அப்பா கூட சொல்கிறார், வேணாண்டா தம்பி, வேணாம், டிஎம்கேக்கே போடு, டிஎம்கே வரப்போதுன்னு சொல்கிறாரு. ஆனால் அது பொய்ன்றதை நிரூபிக்க வைக்கணும். இளைஞர்களால் கண்டிப்பாக முடியும். ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை. ஏன்னா பார்த்தீங்கன்னா தளபதி மக்களுக்காக பாருங்கள், ஒவ்வொரு வாட்டி ஸ்பீச்சை கேட்கும்போது கூஸ்பம்ஸ் ஆகுதுங்க, அப்படியே கூஸ்பம்ஸ் தான். சரிங்களா? அதனால் இந்த பணத்தை வச்சு ஸ்டாலின் சார் அங்கிள், அவருக்கு தான் சார் ஆகலாம், எனக்கு அங்கிள் தான். ஏன்னா என் வயசுக்கு அவர் அங்கிள் தான் இல்லையா? ஸோ அப்படின்னும் போது குழந்தைக்கு தாத்தான்னு சொல்லுவாங்க, எனக்கு அங்கிள் தான். அங்கிள் ஸ்டாலின் அங்கிள், மதிப்புக்குரிய முதலமைச்சர் ஸ்டாலின் அங்கிள். இப்போதைக்கு அந்த பேர் வரணும் இல்லையா? தளபதி படத்தை ரிலீஸ் பண்ணாமல் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு எவ்வளோ குடும்பம் பண்ணிட்டீங்க. ஆனால் டைட்டில் கார்டை ஆஃப்டர் எலெக்ஷன் பார்த்திங்கன்னா முதலமைச்சர், மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி ஜோசப் விஜய்னு வரும்போது அதை நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. இன்னும் நான் தளபதி ஃபேனுன்றதுனால இந்த கட்சியில் சேரல, ஓட்டு போடல. அவரோட மனசுக்காக, அவர் நல்ல மனசு இருக்குது, நல்ல ஒரு திறமை இருக்குது, டேலண்ட் பர்சன். அதனால் இந்த பணத்தை வச்சு நீங்கள் ஓட்டு வாங்க முடிவு பண்ணுறது ஸ்டாலின் அங்கிள் வேணாம். அவ்வளோ ஆத்திரமாக இருக்குது. இத்தனை வருஷமும் வரலையே அவங்களுக்கு பழைய காலம்? சொல்லுங்கள், பழைய காலம் இத்தனை வருஷம் வரலையே அவங்களுக்கு? என்ன அங்கிள்? சரி ராங் அங்கிள், சரி ராங் ப்ரோ. மக்கள் என்ன இழிச்சுவாங்களா? மக்கள் என்ன காசு கொடுத்தா ஓட்டு போடுவான்னு வச்சுங்களா? இளைஞர்கள்ட்ட முடியுமா? ஏன்னா தாத்தா இந்த 80s 70s இந்த 60 எக்ஸ்பீரியன் ஆனதெல்லாம் கொடுங்க. அவங்க ஆனால் உங்கள் பணத்துக்கு நம்பி ஓட்டு போடுவாங்க. நாங்கள் அப்படி இல்லை. ஸ்டாலின் அங்கிள், வெயிட் அண்ட் சி அங்கிள். நான் ஜெயிச்சுட்டு பேசிக்கிறேன், பேசக்கூடாது. நான் ஜெயிச்சுட்டு பேசுகிறேன், தப்பாக எதுவும் பேசணும்னு நினைக்கிறேன். தப்பாக பேசியிருந்தால் மன்னிச்சிடுங்க. ஏன்னா நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் இல்லையா, அந்த முதலமைச்சர் அந்த சீஃப் மினிஸ்டர் அந்த நேம் இல்லையா, அந்த ஒரு பவர், அந்த பதவிக்கு மரியாதை கொடுத்துட்ருக்கேன். ஸோ ஆனால் நம்ம அண்ணா எம்ஜிஆர் அவர்கள், அம்மா ஜெயலலிதா அம்மா அவர்கள் அவங்களெலாம் சீஃப் மினிஸ்டர் அந்த பேர் வந்திருக்கு. ஸோ அவங்களாம் அந்த நேமை அனுப்பிச்சிருக்காங்க. அதனால் சீஃப் மினிஸ்டர்ன்ற நேமை கொச்சப்படுத்தக்கூடாது. அது ஒரு பெரிய பொறுப்பு. அதனால் நீங்கள் என்ன தான் நினச்சாலும் தளபதி ஜெயிக்க போகிறாருன்றது உறுதியாகிடுச்சு. இதெல்லாம் நீங்கள் மக்களாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், ஷேர் பண்ண விட்டுறாதீங்க. தளபதி வரணும், வந்தே ஆகணும். இது எந்த மாற்றமும் இல்லை. வீட்டிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். எங்கள் அப்பாவுக்கு மேபி கேட்கலாம், திட்டுவார் ஏன் அப்படி பேசணும்னு சொல்லிட்டு. பரவாயில்ல, திட்டுவானா பரவாயில்ல. அந்த மனுஷன் ஒவ்வொரு வாட்டையும் பேசும்போது எனக்கு அப்படியே புல் அரிக்குதுங்க. அப்படியே அவருக்காக செய்யலாம், ஓட்டு போடலான்னு தோணுது. இந்த கையில் வச்சு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாமா, இல்லை மக்களுக்கு சேவை செய்யலாமான்னு வச்சுட்டு இருக்கேன். ஐடியா இல்லை, எழுதினா கொடுங்க, தப்பு இல்லை. இல்லாத மக்களுக்கு எல்லாம் ஃப்ரெண்டு கேட்பானுங்க, வச்சா கூட அக்கௌண்ட்டு. அது இல்லாத மக்கள், ரொம்ப கஷ்டப்படுற மக்களுக்கு கண்டிப்பாக செய்யலாம். கண்டிப்பாக இதை கொடுத்துடலாம் மக்களுக்கு. ஆனால் வீடியோ போக மாட்டேன், கவலைப்படாதீங்க. அந்த வீடியோ எடுத்து போட்டு தேவையில்லாமல் அது எதுக்கு வேணாம். நான் ப்ரூஃப் பண்ண அவசியம் இல்லை இல்லையா, நான் செஞ்சேன், நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு ப்ரூஃப் பண்ண அவசியம் இல்லை. அதனால் கடவுள் தெரிஞ்சால் போதும். கடவுள் இருக்கா இல்லையா, கடவுள் மேலே இருக்கான், பார்த்துன்னு தான் இருக்கான். என்ன பண்ணுறீங்க, மக்களுக்கு என்ன துரோகம் பண்ணுறீங்க? பொதுமக்களும் சரி, மற்றவங்க பணத்தை ஏமாத்துறது, மற்றவங்கள்ட்ட பொருள் ஆசைப்படுறது, மற்றவங்க பெண்களை சீரழிக்கிறது,
பாலியல் பழக்கம் பண்ணுறது உங்களெல்லாம் வந்து கடவுள் பார்த்து தான் இருக்கான். கண்டிப்பாக நீங்கள் அனுபவிக்கணும், உங்கள் குழந்தை கண்டிப்பாக அனுபவிக்கும். முடிஞ்ச அளவுக்கு மக்களை யாரும் ஏமாற்றாதீங்க, பொய் சொல்லாதீங்க. அதான் நான் சொல்லுவேன். இந்த பணம் தானே வாழ்க்கையை தீர்மானிக்குது இல்லையா? அந்த பணம் வெறும் பேப்பர்னு சொல்ல முடியாது. இந்த நான் வாழ்கிறதுக்கு பணம் தேவை. அதனால் வந்து நான் இப்போது ஃபோனில் எடுத்துகிட்டு அதுக்கு பணம் தேவை. ஸோ சும்மா சொல்லக்கூடாது. சரி, ஓகே, நான் மட்டும் ஏதோ பேசணும் முடிச்சுன்னு நினச்சேன். அது இவ்வளோ தூரம் கொண்டு போய் நான் நினைக்கல. அவ்வளோ ஆத்திரமாக இருக்குது. ஏன்னா SI 2024 23 பேட்ச் இப்போ தான் ட்ரைனிங் போட்டிருக்காங்க. இப்போ நடந்த ரிசல்ட்டுக்கு இப்போ திரும்ப வந்து கட் பண்ணுறாங்க. TNPSC Group 2 அவங்க கட் பண்ணுறீங்க. ஏன் அப்படி பண்ணுறீங்க? என்ன அரசு வந்து சரியில்லை. அரசை மாற்றணும். உங்களுக்கு வேலை பக்கத்துக்கு கண்டிப்பாக மாற்றணும். ஒவ்வொரு குடும்பமும் கஷ்டப்படுது. அவங்க படித்து ராகம் பக்கமாக ரிவிஷன் பண்ணி டெஸ்ட்டு போட்டு காசை கட்டி அகாடமியில் சேர்ந்து சாப்பாடு சென்னைக்கு போயிட்டு அங்கே தங்கி சாப்பாடு சரி இல்லாமல் உடம்பு போய் எவ்வளோ கஷ்டம். நான் அந்த வழி அனுப்பிச்சிருக்கேன். அதனால் பேசிகிட்டு இருக்கேன். அந்த வழி எனக்கு இருக்குது. அந்த வழி எனக்கு கொடுத்தது இந்த நடக்க DMK அரசு தான் எனக்கு வழியை கொடுத்துருக்கு. அந்த வழியில் நான் பேசிகிட்டு இருக்கேன். அந்த வழியை நான் அனுபவிச்சிருக்கேன். அதனால் பேசிகிட்டு இருக்கேன். அந்த SI ரிசல்ட்டு, SI ட்ரைனிங் என்னாச்சு? இப்போ தான் போட்டிருக்கீங்க. PC என்னாச்சு? ரொம்ப டிலே. எப்போ போட்டிருக்கேன்டியே இதை இப்போ இவ்வளோ டிலே பண்ணி அங்கே சம்பளம் என்ன வருது? அவங்களோட வாழ்க்கை எவ்வளோ வேணாம் விடுங்க. இது மேலே பேசினா வேறு எதாவது நான் பேசிடுவேன். எனக்கு போதும். நான் வந்து 7 ராசி நம்பரு 7 மினிட்ஸில் முடிச்சுக்கிறேன். சரிங்களா? ஓகே, கூல் மரா கூல். நான் ரொம்ப இந்த வீடியோ ரொம்ப ஆதரவாக பேசிட்டேன். அவ்வளோ டென்ஷனுங்க. பொதுமக்களாக நீங்கள் தளபதி சப்போர்ட் பண்ணுங்கள். விசில் ஊதுக மறந்துடாதீங்க. தளபதி சொல்கிற மாதிரி உங்கள் பணம் இது வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு விசிலை வந்து காது கிளிய அவங்க காது செவிடாகணும் அந்தளவு ஊதிட்டு வந்துருங்க. ஸோ கடவுள் கண்டிப்பாக திரும்ப வந்துட்டு நம்ம கூட வந்திருக்காரு. சினிமா விட்டுட்டு வந்திருக்காரு. அதை கைவிட்டுறாதீங்க. தளபதி கண்டிப்பாக CM ஆகணும். அது மக்கள் கையில் தான் இருக்குது. தேங்க்யூ. ஜெயகன். பை. லவ் யூ ஆல்.